பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். இந்த நேரத்தில் இந்த சிலுவை நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது. ஏனென்று சொன்னால், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலுமே பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயுவில் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனுஷன் இந்த வார்த்தைக்கு கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை என்று சொல்லி, வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை என்று சொல்லி யோவான் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமானது என்று சொல்லி யோவான் 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சமானவர் என்னத்திற்காக மாம்சமானார் என்றது யோவான் 1:29 சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ ஆட்டுக்குட்டி பலிக்கு கொடுக்கிறதே வழக்கம். அப்போ தேவன் தன்னுடைய ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார். இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறதற்காக, உலகத்தின் பாவத்திற்காக தன்னை பலியாக கொடுப்பதற்காக அவர் இந்த பூலோகத்துக்கு வந்து தன்னை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி மனுஷனுடைய பாவத்திலிருந்து பூரணமாய் விடுதலை தந்திருக்கிறார். அப்போ சுருக்கமாக வார்த்தை என்றால் என்ன? வார்த்தை தேவன், அந்த வார்த்தை மனுஷனாகி அந்த மனுஷன் தன்னை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மனுஷனுடைய பாவத்திலே இருந்து விடுதலையை தந்தார் என்று சொல்லி நாங்கள் இந்த 3 வேத வாக்கியத்திலும் அறியக்கூடியதாக இருக்கிறது. அப்போ சுருக்கமாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியில் குறிப்பாக நான் முதல் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்கிறது வழக்கம், இந்த முக்கியமாக ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களையும் பிரசங்கிப்பதே சிலுவையின் செய்தியின் இறுதியான நோக்கம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த 3 அதிகாரங்களிலும் என்றால், ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, ரட்சிப்பை பற்றி சொல்லவில்லை, ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழிமுறை என்ன என்பது தெளிவாக ரோமர் 6, ரோமர் 7, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் அதை பிரசங்கிக்கிறதற்கு முதல் சில அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து, என்றால் அநேகமான சகோதரர்கள் சகோதரிகள் சிலுவை என்றால் சிலுவையின் செய்தியை அறவே முழுதுமாக அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை ரட்சிப்புக்கு அவர்கள் சிலுவையின் செய்தியை கேள்விப்பட்டிருக்கலாம். அதற்கு பின்பு சிலுவையின் செய்தி என்றால் என்ன என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். சிலுவையின் செய்திதான் வேதத்தில் உள்ள ஆதியாகமம் 1:1 வெளி 22, 21 வரையும் இருக்கிற எல்லா வேத வாக்கியங்களும் ஏதோ ஒரு வழியில்
சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் முற்றும் முழுதுமாக நம்முடைய இருதயத்தில் பதித்து வைத்திருக்க வேணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அநேகர் அந்த செய்தியை அறியாததன் நிமித்தம் சில அடிப்படை வேத வாக்கியங்கள், சிலுவையை பற்றிய அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து நான் பிரசங்கித்தது என்னத்திற்காக என்று சொன்னால், ஒரு அறிவு, ஒரு புரிந்துணர்வு வந்த பிறகு ரோமர் 6, 7, 8 அதிகாரத்தை பிரசங்கிக்கும் பொழுது அவர்கள் இலகுவாக அதனை அறிந்து கொள்வார்கள். அதற்காகவே சில அடிப்படை வேத வாக்கியங்களை நான் தெரிவு செய்தேன். அப்போ முதலாக நான் தெரிவு செய்த வேத வாக்கியம் 1 கொரிந்தியர் 2:2. இரண்டாவதாக நான் தெரிவு செய்தது லூக்கா 19:41-44. மூன்றாவதாக மத்தேயு 21:31-32. நாலாவதாக லூக்கா 13:34-35. அஞ்சாவதாக தற்பொழுது லூக்கா 10:13-16 வரை இருக்கிற வேத வாக்கியங்களை நாங்கள் விவரமாக பார்ப்போம். லூக்கா 10:13-16. கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாயிருக்கும். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பநகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி சிஷ்யரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்ட பண்ணுகிறவன் என்னை அசட்ட பண்ணுகிறான், என்னை அசட்ட பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்ட பண்ணுகிறான் என்றார். நாங்கள் இப்போது ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். இதனுடைய விவரத்தை பார்ப்பதற்கு முன்பு ஜெபத்திற்கு நாங்கள் கடந்து செல்வோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு நன்றைக்கும் சோஸ்திரம். இந்த அருமையான நேரத்தினை எங்களுக்கு ஒதுக்கி தந்தீர், அதற்காக நன்றைக்கும் சோஸ்திரம் பிதாவே. இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதிக்க வேணும் என்றும் அவர்களை அபிஷேகிக்க வேணும் என்றும் உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர், அவரே போதகராக இருக்கிறார், அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே உபதேசத்தை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் இப்பொழுது நேரடியாக லூக்கா 10:13-16 இந்த வேத வாக்கியங்களில் ஏற்கனவே நான் உங்களுக்கு வாசித்திருக்கிறேன். அந்த வேத வாக்கியத்தின் தாற்பயம் என்ன, அந்த வேத வாக்கியத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே டெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். அப்போ என்ன சொல்லப்படுவதுன்னு சொன்னால், கோராசின் பட்டணத்திலும் பெத்சாயிதா பட்டணத்திலும் நம்முடைய ஆண்டவர் மகாபெரிய அற்புதங்கள் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். மகாபெரிய அற்புதங்களை அவர் செய்தார். மனித குலத்தினுடைய சரித்திரத்திலேயே அந்த மாதிரியான அற்புதங்கள் செய்யப்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஆனபடியால் மனுஷன் இதனை பற்றி கூடுதலான கவனம் செலுத்தி, இதை யார் செய்கிறார், இவர் யார், இவர் என்னத்துக்கு வந்திருக்கிறார், இவர் இப்படி ஒரு காலமும் செய்யாத அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாவற்றையும் செய்கிறாரே, இவர் யார்
என்று சொல்லி மனுஷன் அவரை அறிந்திருக்க வேணும். அவரை அறிந்திருக்க வேணும். அப்போ மனுஷன் செய்ததற்கும் சில பேர் அறிந்திருப்பார்கள், அவன் செய்ய தவறினதைக்கும் அறியாமல் இருந்ததற்காக நிச்சயமாக நியாயம் தீர்க்கப்படுவான். அப்போ நியாயம் தீர்க்கப்படும் பொழுது அவன் செய்ததற்கும் அவன் செய்யாததற்கும் அவனுக்கு நியாயம் தீர்க்கப்படும். அதாவது அப்போ என்ன சொல்றீர்கள், நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், அப்போ பெத்சாயிதாவிலையும் கோராசியின் பட்டணம் ரெண்டிலும் மகாபெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். அப்போ இந்த அற்புதங்கள் அதிசயங்கள் சரித்திரத்திலேயே, அதாவது ஒரு காலமும் இந்த பூமியிலே அப்படி அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யப்படவில்லை. அப்போ இப்படிப்பட்ட அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிற இவர் யார், இவர் ஏன் வந்திருக்கிறார், இவர் எங்கே இருந்து வந்திருக்கிறார் என்று சொல்லி மனுஷன் நிச்சயமாக தேட வேணும். அப்படி அவன் தேடாமல் விட்டான் என்றால் அவன் தேடாமல் விட்டதற்கு அவனுக்கு நியாயம் தீர்க்கப்படும். அப்படி அறிந்து அவரை அறிந்திருந்தானால் அவன் அறிந்ததற்கும் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது அதிகம் கவனத்துக்கு எடுத்து கொள்ளப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் வாழ்க்கையில் எந்த மனுஷர்களுக்கும் கிடைக்கவில்லை. அப்போ அவர்களுக்கு கிடைத்த வசதிகள், அவர்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்கள், அவர்களுக்கு கிடைத்த சூழ்நிலைகள், இவைகள் யாவும் நியாயம் தீர்க்கப்படுவதற்கு முன்பு நுணுக்கமாக பரிசீலனை செய்யப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாயிருக்கும். அப்போ இஸ்ரவேலியர்களை பார்த்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நியாய தீர்ப்பு நாளன்று ஒரு நாள் இருக்கின்றதை மனுஷன் மறக்கக்கூடாது. நியாய தீர்ப்பு. அப்போ அந்த நாளில் இந்த 2 பட்டணங்களுக்கும் இதுகள் ரெண்டும் புறஜாதிகள் என்ற பட்டணம். இந்த புறஜாதிகள் பட்டணத்துக்கும் நியாயம் தீர்க்கப்படும். அப்படி நியாயம் தீர்க்கப்படும் பொழுது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்படும் தண்டனையை விட அவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை குறைவாக இருக்கும் என்றதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இப்படியான அற்புதத்தை தீருவிலும் சீதோனிலும் செய்திருந்தால் நிச்சயமாகவே அவர்கள் டெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள் என்ற ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் வசதி அவனுக்கு கிடைச்சதோ, அவன் அந்த வசதியை மேக்யூஸ் பண்ணாமல் இருந்தானோ அதுக்குரிய தண்டனை அவன் பெற்றே ஆக வேண்டும். வசதி கிடைக்காதவனுக்கு கொடுக்கப்பட போகிற தண்டனை வசதி கிடைத்தவனுக்கு கொடுக்க போகிற தண்டனையை விட எவ்வளவோ குறைவாக இருக்கும் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பனாகவுமே கவனமாக கேளுங்கள், வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பனாகவுமே. அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் மனுஷனாக வந்து இந்த கப்பர்நாகோமுக்கு போய் கப்பர்நாகோமிலேயே தன்னுடைய ஊழியத்தின் தலைமை கந்தோரை ஸ்தாபித்தார் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தலைமை கந்தோர் ஸ்தாபிக்கப்பட்டது இந்த கப்பர்நாகூமில். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நாகூமே. எல்லா விதமான உலகத்தினுடைய வசதிகளும் இந்த கப்பர்நாகூம் பட்டணத்துக்கு கிடைத்தது. ஆனால் தேவாதி தேவன் மனுஷனாக வந்து தன் ஊழியத்தின் கந்தோரை தலைமை கந்தோரை அங்கே ஸ்தாபித்திருக்கிறபடியினால் கப்பர்நாகூமுக்கு எந்த விதமான எக்ஸ்கியூஸும் சொல்றதற்கு இடமில்லை. ஏனென்று சொன்னால் அங்கேயே அவர் தன்னுடைய தலைமை கந்தோரை ஸ்தாபித்திருக்கிறார். அவர் மகாபெரிய அற்புதங்களும் மகாபெரிய அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய மீட்பின் திட்டத்தை இடவிடாமல் பிரசங்கித்த வண்ணமாக இருக்கிறார்.
அப்ப நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். அப்ப கப்பர்நகூம் பட்டணத்துக்கு என்ன சொல்றார்? அதாவது கப்பர்நகூமில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இந்த செய்தியை கேட்டும் அதற்கு கீழ்ப்படியாததும், ஏராளமான அற்புதங்கள் அதிசயங்களை செய்தும் அது என்ன என்று சொல்லி அக்கறை இல்லாமல் இருந்ததும், அதற்கு தண்டனை என்ன என்றால் கப்பர்நகூமிலே இருக்கிற ஜனங்கள் பாதாளத்துக்குள்ள தள்ளப்படுவார்கள், நரகத்துக்குள்ள தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி தெளிவாக வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லியிருக்கிறார். என்று சொல்லி சிஷ்யரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். அப்போ எவன் ஆண்டவருடைய செய்தியை கொண்டு போகிறானோ அவனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை இங்கு பிரகடனப்படுத்தப்படுகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய செய்தி கொண்டு போகிறவன். அப்போ ஆண்டவருடைய செய்தி என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ஆண்டவருடைய செய்தி. அப்போ ஆண்டவருடைய செய்தியை கொண்டு போகிறவனுக்கு ஒரு ஆவிக்குரிய அதிகாரம் உண்டு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை அசட்ட பண்ணுகிறவன் என்னை அசட்ட பண்ணுகிறான். இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. பயங்கரமான தண்டனையை சந்திக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்னை அசட்ட பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்ட பண்ணுகிறான். இவைகள் மிகவும் ஆபத்தான சொற்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். யாருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வருகிறது என்பதை நாம் மிகுந்த கவனமாக நம்முடைய கவனத்துக்கு இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இது கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள், ஆபத்தான வார்த்தைகள், மனுஷனுக்கு மகா பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ இதை நாம் இப்போ நேரடியாக இப்போ நாங்கள் ஏற்கனவே குறிப்பாக ரோமர் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்தை பற்றியும் நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம். இப்பொழுது ரோமர் அதிகாரத்தை திருப்பி இன்னொரு சொல்லுவோம். ரோமர் புஸ்தகத்தை 1வது அதிகாரத்தில் இருந்து 16ஆம் அதிகாரம் வரையும் இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த புத்தகம் சொல்லுகிறது என்ன என்று சொல்லி நாங்கள் 8ஆம் அதிகாரம் வரையும் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரத்தின் சுருக்கத்தை, சுருக்கத்தை நாங்கள் கொஞ்சம் விவரமாக பார்த்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன என்பதை நாம் தெளிவாக பார்த்து கொள்வோம். அப்போ இந்த ரோமர் அதிகாரத்தில் இருந்து கொஞ்சம் கவனமாக நாங்கள் இந்த 9ஆம் அதிகாரத்தையும் 10ஆம் அதிகாரத்தையும் 11ஆம் அதிகாரத்தையும் நாம் பரிசீலனை செய்வோமாயின், மாம்ச சிந்தையில் செயற்படும் சில கிறிஸ்தவர்கள் முழுதும் இதனை தவறாக ரோமர் 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களையும் தவறாக விளங்கி இருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. அது என்னவென்றால், பவுல் அப்போஸ்தலர் இந்த அதிகாரங்களில் தீர்க்க தரிசனத்துக்கு போய்விட்டார் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். மறுபடியும் நான் சொல்கிறேன், மாம்ச சிந்தையில் செயல்படும் அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த ரோமர் 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களையும் அவர்கள் தவறாக இட போட்டு பவுல் அப்போஸ்தலர் நேரடியாக தீர்க்க தரிசனத்துக்கு போய்விட்டார் என்று சொல்கிறார்கள். அவர் தீர்க்க தரிசனத்துக்கு அதில் கொஞ்சம் தீர்க்க தரிசனம் சேர்க்கப்பட்டது உண்மைதான்.
ஆனால் நாம் அறிய வேண்டியது என்னென்றால் பவுல் அப்போஸ்தலர் நினைத்த மாதிரி ரோமர் புஸ்தகத்தை எழுத முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான், அவர் மட்டுமே ரோமர் புஸ்தகத்தினுடைய ஆசிரியர் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவரே ரோமர் புஸ்தகத்தை எழுதினார். அப்போ நிச்சயமாக நம்ம அது என்று சொன்னால் பவுல் அப்போஸ்தலர் எழுதும் பொழுது அவருடைய அகராதிகள், அவருடைய சொற்கள் சகலதம் பரிசீலனை செய்யப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் நுணுக்கமாக பரிசீலனை செய்யப்பட்டு அந்த வாக்கியங்கள் எழுதப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் ரோமர் புஸ்தகத்தில் இருக்கிறது எல்லாம் பவுல் அப்போஸ்தலர் நினைத்த மாதிரி எழுதவில்லை. பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு அவருடைய கட்டளைப்படியே அந்த புஸ்தகத்தை எழுதினார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவர் சில தீர்க்க தரிசனங்களை இங்கே சேர்த்திருக்கிறது உண்மை. ஆனால் அது அல்ல பரிசுத்த ஆவியானவருடைய நோக்கம். அதாவது 9, 10, 11 அதிகாரத்தை எழுதும் பொழுது அது அல்ல தீர்க்க தரிசனத்தை சேர்க்க வேணும், தீர்க்க தரிசனத்தை பற்றி சொல்ல வேணும் என்பது அல்ல பரிசுத்த ஆவியானவருடைய நோக்கம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த 3 அதிகாரங்களும் அவர் சொல்கிறது என்னவென்று சொன்னால், ஒரு மனுஷன், அதாவது ஒரு கிறிஸ்தவன் ரோமர் 6 அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை, அப்போ ரோமர் 6 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது என்ன? ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழிமுறைகளே ரோமர் 6 அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த ரோமர் 6 அதிகாரத்தை ஒரு கிறிஸ்தவன் முற்று முழுதுமாக நிராகரித்தால் அவன் தேவனால் நியமிக்கப்பட்ட வழியையே நிராகரிக்கிறான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு, ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவனுக்கு முன்பாக உத்தமனாக வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனை எதிர்பார்க்கிறார். அது மனுஷன் தன்னுடைய முயற்சியினால தான் ஏதாவது செய்து தேவனுக்கு முன்பாக உத்தமனாக வாழ முடியும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. மனுஷனால எதையும் செய்ய முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தேவன் தெளிவாக ரோமர் 6 அதிகாரத்தில் எனக்கு முன்பாக நீ நடக்க வேண்டுமாயின், ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக வாழ வேண்டுமாயின் தேவனால நியமிக்கப்பட்ட வழிமுறையின்படிதான் அவன் வாழ வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த வழியை அவன் நிராகரித்தான் என்று சொன்னால், அதாவது ரோமர் 6 அதிகாரத்தை அவன் நிராகரித்தால் தேவனால் நியமிக்கப்பட்ட வழியையும் அவன் நிராகரிக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நிராகரிக்கும் பட்சத்தில், கவனமாக கேளுங்கள், அப்படி நிராகரிக்கும் பட்சத்தில் இஸ்ரவேலியர்களுக்கு என்ன நடந்ததோ அதே கதி கிறிஸ்தவர்களுக்கும் நடக்கும், ஆலயத்துக்கும் நடக்கும், மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்களுக்கும் நடக்கும். நான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது ஏராளமான கிறிஸ்தவர்கள் சபைகளிலே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படவும் இல்லை, மறுபிறப்பு பெறவும் இல்லை. அப்போ கிறிஸ்தவர்களை நான் சொல்லும் பொழுது மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்களையே நான் குறிப்பிடுகிறேன் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவர்களை நான் சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. அவர்கள் சர்ச்சுக்கு போய் சர்ச்சை நிரப்பி இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. அப்போ மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்களை பற்றித்தான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த மனுஷர்களுக்கு, மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்றது என்னவென்றால், இஸ்ரவேலியர்கள் தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை
பின்பற்றாததன் நிமித்தம் அவர்களுக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரியே மறுபிறப்பு பெற்ற இந்த ஆலயத்துக்கு, மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்களுக்கும் நடக்கும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன காரணம் என்று சொன்னால், இஸ்ரவேல் அப்போ இஸ்ரவேலுக்கு நடந்தது ஆலயத்துக்கு நடக்கும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ இஸ்ரவேலுக்கு என்ன நடந்ததுன்றதை நாம் பார்க்குறதற்கு முதல் இந்த இஸ்ரவேல் செய்த தவறு என்னன்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இஸ்ரவேல் தம்முடைய சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால், இஸ்ரவேல் தன்னுடைய சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் அவர்கள் தேவநீதிக்கு கீழ்ப்படிய மாட்டாதிருக்கிறார்கள். அப்போ சுயநீதி, தங்களுடைய சுயநீதியை அவர்கள் நிலைநிறுத்த முயற்சிக்கிறபடியினால் தேவனுடைய நீதி, அவருடைய குமாரன் சிலுவையில் செய்து முடித்த அந்த நீதியை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். இதுதான் அவர்கள் விட்ட பாரதூரமான புல. இதை ரோமர் 10:3 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி ரோமர் 10:3 சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேத வாக்கியத்தை பற்றி சற்று விவரமாக பார்ப்போம். அவர்கள் தேவ நீதியை அறியாமல், இது இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களும் இதே மாதிரியான நிலைமையில தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இஸ்ரவேலியர்கள் மட்டும் தேவநீதியை அறியாதிருந்தார்கள் என்பதல்ல, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா கோடிக்கணக்கான மனுஷர்கள் தேவநீதியை அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ முழு உலகத்துக்குமே இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தேவநீதியை அறியாமல், தேவனுடைய நீதி என்பது என்ன? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் சிலுவையில் செய்து முடிக்கப்பட்டதே தேவனுடைய நீதி. பாவியான மனுஷன் தன்னுடைய பாவத்துக்குரிய தண்டனையை செலுத்த முடியாமல் இருந்தபடியால் தேவன் மனுஷனாக இறங்கி வந்து, இயேசு என்ற நாமத்தோட வந்து இந்த மனுஷனுக்காக சிலுவையில நீதியை சரி கட்டினார். அப்ப சிலுவையிலே அவர் நீதியை சரி கட்டினதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அவரையும் அவர் சிலுவையிலே எனக்காக செய்து முடித்த எல்லாவற்றையும் நான் விசுவாசிக்கும் பொழுது அந்த கிறிஸ்துவனுடைய நீதி எனக்கு தரப்படுகிறது. அப்ப இஸ்ரவேலியர்கள் அதை உதாசீனம் செய்தார்கள். அதே மாதிரி முழு உலகமும் இதை உதாசீனம் செய்தது. அப்ப இஸ்ரவேலியர்களுடைய உதாசீனம் கொஞ்சம் வித்தியாசமான உதாசீனம். ஏனென்று சொன்னால், வேண்டுமென்றே அவர்கள் உதாசீனம் செய்தார்கள். உலகம் அப்படியல்ல, உலகம் உதாசீனம் செய்கிறது தான், ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் அப்படி செய்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேலியர்களோ வேண்டுமென்றே உதாசீனம் செய்தார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இது பற்றி சற்று விவரமாக பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் and ஆமேன் and ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.